பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? இறையாதே, அமைதலாக இருன்னு இயேசுவானவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் கூட அதிகமாய் இடர்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் கடலை எவ்வளவு அற்புதமாக படைச்சிருக்காரு இல்லையா? கடலுக்குள்ளாக எவ்வளவோ பிரமிக்கத்தக்கதான காரியங்களை எல்லாம் கர்த்தர் படைத்திருக்கிறார். அந்த கடல் அமைதியாக இருக்கும்போதும் தெளிவாக இருக்கும்பொழுதும் கர்த்தர் சிருஷ்டித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். அதெல்லாம் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது இல்லையா? அதுவே கடல் சீற்றத்தோடு காணப்படும் பொழுது அது எதையுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படியாகவே காணப்படுகிறது. நிறைய குழப்பங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் போட்டு நம்மளுடைய மனசை குழப்பிட்டு இந்த கடல் மாதிரி சீற்றத்தோடு காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தையும் கர்த்தர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எதையுமே நம்மளால் பார்க்க முடியல. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட சொல்ல விரும்புகின்ற காரியம், எல்லா பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அமைதலாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களால் உங்கள் வாழ்க்கை குறித்ததான கர்த்தருடைய திட்டம் என்னன்னு தெளிவாக பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காரு, எதற்காக செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும். கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று சொன்னால் விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு அமைதியாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்மோட கரத்தில் கொடுக்கின்ற ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தாவே அவர்கள் கண்டு பயப்படாமல் சற்று அமைதலாய் உம்முடைய சமூகத்தில் நீர் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்க பலன் கொடுங்க. அதற்கான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் இடர்படும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை விளங்கச் செய்வீராக. உம்முடைய திட்டத்தை நீர் விளங்கச் செய்யும்படிக்காகவும் அவர்களை தேற்றும்படிக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.